ஆண்டவர் அருகிலே வர விருப்பம் உள்ளவர்கள் ஆண்டவர் அழைப்பதை உணர்ந்து இயேசு நம்மை தொட, இயேசு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, இந்த வேளையை நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்க நம்மை அழைக்கிறார். எனவே கால்களை உயர்த்தி பிடித்து நாம் சொல்கிற ஜெபத்தை உறக்க சொல்லி நீங்களும் ஜெபிங்கள். இயேசுவே, ஆண்டவரே, இந்த வேளையில என் குடும்பத்தில் இருக்கிற, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் ஒருங்கிணைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, என்னை தொடும் வல்லமையான அபிஷேகம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் வல்லமையாக தீர்ப்பை கொடுக்கின்ற அதிகாரம் கொண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாம் விடுதலை கிடைக்கும் என்று நம்புகிறேன். கரங்களை உயர்த்தி பிடித்து இயேசுவை இயேசுவை கூப்பிடுங்க பாப்போம். இயேசு வல்லமையான நாமத்தை சொல்லி ஜெபிங்க. இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நமக்கு அற்புதம் நடக்கும். Thank you Jesus. இயேசுவே கூப்பிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேதனைகள், கணக்குகள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்க இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்திற்கு அபிஷேகம் உண்டு. இயேசுவே நாமத்தினாலே எனக்கு இரண்டும் என்று கத்திய அந்த குடலை வாழ்க்கையில அன்று அந்த மீட்பை கொடுத்தார் இயேசு. இது அவர் நம்முடைய வாழ்க்கையில மீட்பை கொடுங்க, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களை கண்டவில்லை லோகஸ் ஞான மையத்திற்கு அழைத்திருக்கிறார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் அவருடைய தலைமையை வைங்க. எல்லாரும் ரெண்டு கையை தலைமீது வைத்து, எல்லாரும் ரெண்டு கையை தலைமீது வைங்க. ரெண்டு கையை தலைமீது வைத்து ஜெபிப்போம். இயேசுவே, ஆண்டவரே, இந்த வேளையில என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் ஒருங்கிணைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற உண்மை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உண்மை நான் நம்பி வருகிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பவரே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் ஆசீர்வதியும். உணவளிக்கும் இயேசுவே, என் தாயின் வயிற்றில் உருவான நேரத்திலிருந்து இந்நேரம் வரை நான் அனுபவித்த அன்பற்ற நிலையாலும் அனுபவித்த துயரங்களினாலும் கசப்பான அனுபவங்களினாலும் ஏமாற்றப்பட்ட நேரங்களுக்காகவும் நான் பெற்றுக்கொண்ட உருமன காயங்களினால் என்னை அறியாமல் கோபம், பொறாமை, வெறுப்பு, சந்தேகம், பயம், தாழ்வு மனப்பான்மை, இதனால் நான் பலவிதமான நோய்களால் துன்புறுகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். என் தலையில், என் கண்களில், என் காதுகளில், என் தொண்டையில் இருக்கின்ற எல்லா நோய்களையும் அசுத்த ஆவின் செயல்பாடுகளும் என்னை விட்டு நீங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். எல்லா வகையான தலைமுறை சாபங்களும் வேதனைகளும் அறிவு பயம், நோய் பயம், தோல்வி பயம் என்னை விட்டு நீங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். என் இதயம், நுரையீரல், கல்லீரல், கை கால் மூட்டுகளில், எலும்புகளில் இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு நீங்கும்படியாக கட்டளையிடுகிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி திரும்பி இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசு வல்லமையாக இறங்குவார். இயேசு வல்லமையான அபிஷேகம் நமக்கு அடுத்து வரும். Thank you Jesus. இயேசு அடியோடு ஜெபிக்கிற எல்லா நபர்களுக்கான விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு சந்தோஷமா மாற நாளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். Thank you Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எல்லாம் உலக இயேசு நாம சொல்லி பார்ப்போம். இயேசுவே கூப்பிடு பார்ப்போம். இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடு. அந்த ஆண்டவரை நோக்கி நிற்க உங்கள் எல்லாரும் கவலையில் தீர்க்கக்கூடிய அந்த ஆண்டவரை இருக்கிறார். கடவுளுக்காக ஜெபிக்கிற அவர்கள்
ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், கலக்கங்கள், துன்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவை இயேசுவின் கூப்பிடுங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் நம்பி கூப்பிடுறீங்களோ அவர்கள் விடுதலை கொண்டு கடவுளுக்காக ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். உடல் நோயால் வந்த, தலைவேதனையால் வந்த 3 பேர் விடுதலை கொடுக்கிறார். அமெரிக்காக ஜெபித்த தாயின் ஜெபத்தை கேட்டு இந்த குடிநோயில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். நன்றாக படிக்க வேண்டும் என்று ஜெபித்த அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். Thank you Jesus. வேலைக்காக ஜெபித்த 3 பேருக்கு வேலை கிடைக்கிறது. Thank you Jesus. திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கிற அவர்களுக்கு திருமண வரம் உண்டு. உடல் நோயால் முழங்கால் படிக்க முடியாம கஷ்டப்படுகிற 3 பேருக்கு ஆண்டு விடுதலை கொடுக்கிறார். இதயத்தினுடைய அடைப்பு இருக்கிற 3 பேர் 4 பேருக்கு விடுதலை கொடுக்கிறார். நான் சொல்கிற வார்த்தை என்ன? இது ஆண்டு அபிஷேகத்தினாலே திருப்பிடத்திலிருந்து ஒரு குருவாளர் சொல்கிற ஜெபத்திற்கும் ஆண்டு விடுதலை கொடுக்கிறார். Thank you Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise the Lord. லூக்கா 2ஆம் அதிகாரம். லூக்கா 2ஆம் அதிகாரம். இடையர்களும் வானதூதர்களும் என்ற ஒரு தலைப்பு இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம், இடையர்களும் வானதூதர்களும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுதாங்க? இயேசுநாதர் பிறந்த உடனே சொல்லுங்க, அந்த இரவுல இடையர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? குளிர்னால என்ன செஞ்சிருக்காங்க? குளிர் காஞ்சிருக்காங்க. நைட்ல 12 மணிக்கு தூங்காம. ஏன் அவங்க தூங்காம இருக்கிறாங்க? ஆடுகளை அவர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆடுகளை அவர்கள் பாதுகாத்து காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். எதுக்காக காவல் காத்தாங்க? ஒண்ணு, காட்டு மிருகங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது? ஆடை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, பைபிள்ல பாத்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் இருக்கு, சும்மா இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசுநாதர் என்ன சொல்றாரு? ஆட்டு மந்தைகளை ஒன்று சேர்த்து அவை ஒன்றும் சிதறிவிடாதபடி அவைகளை பேணி காக்கிறது நல்ல ஆயன். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆயன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல ஆயன், என் ஆடுகளுக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி கனெக்ட் பண்ணி பாப்படைங்க. இடையர்கள் கிட்ட யான் வந்து வானதூதர் போனாரு. இடையர்களுக்கும் இயேசுநாதருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? ஆடுகளுக்கும் இயேசுநாதருக்கும் இடையர்களுக்கும் தொடர்பு இருக்குதா என்று நாம் இந்த நேரத்தில் பார்க்கணும். சும்மா இல்ல பைபிள்ல போட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய உள் கருத்து என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடையர்கள் சாதாரணமான இடையர்கள் அல்ல. இரவெல்லாம் கண்விழித்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆடுகளை பாதுகாத்து வந்த பொறுப்புள்ள இடையர்கள். கைதட்டுங்க, பொறுப்புள்ள இடையர்கள். நாமெல்லாம் எப்படி நம்ம குழந்தைகளை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு, எந்த குழந்தை எவ்வளவு காரத்தை சாப்பிடும், எந்த குழந்தை காரம் இல்லாம சாப்பிடும், எந்த குழந்தை இப்படி சாப்பிடும் அப்படி சாப்பிடும் யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். என்றால் அந்த குழந்தைகள் சாப்பிடுவதை சிறிய வயதுல இருந்து என்ன செய்வாங்க? அவங்க அம்மா தாய் பாப்பாங்க. அந்த குழந்தை எதை விருப்பப்பட்டு சாப்பிடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு விருப்பமானதை கொடுப்பாங்க. ரெண்டாவது, அந்த குழந்தையுடைய உடல் சுகத்துக்கு தேவையானதை கொடுப்பாங்க. கைதட்டு, இதான் நல்ல அம்மா. எப்பவுமே நாம என்ன செய்ய மாட்டோம்? டெய்லி ரசம் வைப்போம். ஒரு நாளைக்கு வரி, ஒரு நாளைக்கு கீரை, ஒரு நாளைக்கு பிரியாணி, ஒரு நாளைக்கு சிக்கன் பிரியாணி, ஒரு நாளைக்கு மட்டன் பிரியாணி, ஒரு நாளைக்கு வெறும் ரசம். அப்போ அந்த மாதிரி பெற்றோர்கள், தந்தை என்ன செய்வாரு? காசை கொடுத்து, நீங்க ஞாயிற்றுக்கிழமைங்கோ, நீங்க என்ன கிழமைங்கோ, ஆமாங்கோ. அதனால என்ன செய்யணும்? பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. காலையில பூசை முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? நேரா போய் மட்டன் கறியிலயோ சிக்கன் கறியிலயோ மீன் கறியிலயோ போய் என்ன செய்வாங்க? வாரமெல்லாம் வேலை செய்துட்டு அன்றைக்கு என்ன செய்வாங்க? நல்லா நம்ம பிள்ளைங்க சாப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம
கஷ்டப்பட்டு சமைக்கிறோம். திடீர்னு 11 மணிக்கு 12 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணி, மம்மி எனக்கு போன் வந்துருச்சு, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் சாப்பிட போறேன்னு சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? வேதனையா. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஹோட்டலுக்கு எங்க பார்த்தாலே ஹோட்டலுக்கு பெங்களூர்ல ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ஃபுட், இந்த ஃபுட்னு எல்லா ஃபுட்டும் வந்துருச்சு. ஆமா, அம்மா சமைக்கிற சாப்பாடு ஒரு காலத்துல நமக்கு டேஸ்டா இருந்துச்சு. ஆனா போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு? என்ன செஞ்சாலும் அம்மா பிள்ளைங்க சாப்பிடறதில்லை. இப்போ எவ்வளவு கோபம் வருது பாத்தீங்களா அம்மாங்களுக்கு? அம்மா ஃபாதர் கரெக்டா சொன்னீங்க ஃபாதர், என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர். அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி பாதுகாப்பை கொடுக்கிற, சொல்லுங்க, தன் உயிரை கொடுத்து மீட்கணும்னு ஆசைப்படுற பெற்றோர்களை போல இந்த இடையர்கள் பொறுப்புள்ள இடையர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் அது என்ன 8 முதல் அது பேராகிராஃப் மட்டும் தான். இல்ல அது பேராகிராஃப் மட்டும் சொல்லுங்க, எவ்வளவு வார்த்தை சொல்லுங்க. 8 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த இறை வார்த்தைகள்ல 3 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த இறை வார்த்தையில என்ன செய்யறாரு? ஆண்டவர் வானதூதரை இடையர்களுக்கு அனுப்புறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, வானதூதரை ஆண்டவர் இடையர்களுக்கு அனுப்புகிறார். சத்தமா சொல்லுங்க, கை உயர்த்தி. ஆண்டவர் வானதூதரை இடையர்களிடம் அனுப்பினார். சொல்லுங்க இப்போ. நானே வார்த்தை தான். ஆண்டவர் வானதூதரை இடையரிடம் அனுப்பினார். சொல்லுங்க பாப்போம். எப்ப அனுப்பினாரு? இரவு நேரத்துல ஆண்டவர் வானதூதரை அனுப்புகிறார். அந்த இடையர்கள் அந்த ஆடுகளை பாதுகாத்திருந்தவங்க சொன்ன உடனே யார்கிட்ட அந்த ஆடுகள் விட்டு போனாங்க? இதான் முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய தூதரை ஆண்டவர் சொல்றாங்க. அது வரைக்கும் பாதுகாத்திருந்த இடையர்கள் அதை விட்டுட்டு எங்க போறாங்க? ஆயனை பார்க்க சென்றார்கள். இந்த இடையர்கள் உலகத்தில் இருக்கிற ஆடுகளை மட்டும் பார்க்கிறவங்க. ஆனா பிறந்திருக்கிற குழந்தை உலகத்தையே பார்க்கின்றாய். இதுதான் கடவுளுடைய வல்லமை. இதான் இந்த பாயிண்ட் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் கண்காணித்து வந்திருந்த ஆடுகளை விட்டு அந்த வானதூதர் சொன்ன உடனே விட்டு போனாங்க இல்லையா? அந்த ஆடுகளை பிறந்திருந்த அந்த குழந்தை இயேசுவான ஆயர் அந்த ஆடுகளை பார்த்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இதில் நம்ம என்ன கத்துக்கணும்னா, நம்ம குழந்தைகளை நாம் எவ்வளவுதான் பாதுகாத்தாலும், நம்ம குழந்தைகளை எவ்வளவுதான் கண்காணிச்சாலும், எல்லாத்துக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட என்னுடைய நம்பிக்கையை விட்டு நான் இறைவனின் பணிக்கு செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன், இறைவன் பணியை செய்திருக்கிறேன். அந்த மாதிரி செய்த போது எனக்கு நான் இருந்ததை விட ஆண்டவர் என்ன அதிகமா ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்ற மட்டும் கை தட்டி பார்ப்போம். நான் அந்த மாதிரி ஆண்டவருடைய பணியை நான் செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆண்டவருடைய பணி நான் செய்ய போயிருக்கிறேன். செய்ய போக என்னுடைய குடும்பத்துல பலவிதமான ஆசீர்வாதங்களை நான் உணர்ந்திருக்கிறேன் மட்டும் கை தட்டி பார்ப்போம். ஒரு சிலர் புரியுது, ஒரு சில பேருக்கு புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, என்னைக்கு நம்ம குடும்பத்து வேலையை மட்டும் பார்க்கிறோமோ, நானு என் குடும்பம் என் குலம் இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு மாறாக
வானதூதரை ஆண்டவர் அனுப்பிய போது எவ்வாறு இடையர்கள் தங்கள் ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஆடு கொடுத்த ஆண்டவர்கிட்ட திரும்பி போகும் பொழுது அந்த இரவெல்லாம் அந்த ஆண்டவர் அந்த ஆடுகளை பேணி பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நம்முடைய குழந்தைகளை இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் உங்களுக்கு தேவையானதை கொடுத்தாலும் நம்ம 2வது லெவலுக்கு போகணும். 2வது லெவல் என்னன்னா, என்றைக்கு நான் இந்த ஆடுகளை கொடுத்தவர் ஆண்டவரே, இந்த ஆடுகளின் உரிமையாளர் ஆண்டவரே, என் கணவனை கொடுத்தவர் ஆண்டவர், என் குழந்தையை கொடுத்தவர் ஆண்டவர், எனவே அவருக்கு நான் முதலிடம் கொடுத்து. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். முதலில் இறை ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், மற்றவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். கைதட்டல, சேர்த்து கொடுக்கப்படும். சேர்த்து கொடுக்கிறது ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உங்களை என்னைய கூப்பிட்டுருக்கிறார்னாக்கா, he has called you and me to give more blessings. அப்போ இந்த இடையர்கள் வானதூதர்கள் சொன்ன உடனே நாங்க போக மாட்டோம்னு சொல்லல. நம்மளா தான் என்ன சொல்லிருப்போம்? கரெக்டா சொன்னீங்க. எங்களுக்கெல்லாம் ஆடெல்லாம் இருக்குது, ஆண்டவராவது ஆட்டுக்குட்டி ஆகுது, நாங்க எங்க வேலையை பார்க்கணும், இந்த இடத்துல எவ்வளவு வந்து ஆடை எடுத்து முன்னாடி கொடுப்பேன். மனித சக்தியில் அப்படிதான் பேசுவோம், நம்ம மனித சக்தியில் அப்படிதான் பேசுவோம். ஆனா அந்த இடையர்கள் அந்த ஆடுகளை விட்டு விட்டு அந்த வானதூதரை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். இதான் நம்பிக்கை, இதான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பல வகையான கஷ்டங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பல வகையான தேவைகள் இருக்கலாம். ஒரு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம சொல்றத நம்ம குழந்தைய கேட்காம இருக்கலாம். ஆனால் நாம மனம் தளராமல், நாம் எவ்வாறு மோனிகம்மா அகஸ்டினாருக்கு வந்து ஜெபித்தாரோ அதுபோல மனம் தளராமல் ஜெபிக்கும் பொழுது, அதுபோல நாம் இறை நம்பிக்கையில் ஆசைப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆபிரகாமை ஆசீர்வதித்த இறைவன் எங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மட்டும் நம்பல, இந்த இடையர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கடவுளால் அனுப்பப்பட்ட வானதூதர் சொன்ன உடனே அவர்கள் அதை நம்பி சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த இடையர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய நல்ல பாடம் என்னன்னா, நான் பாதுகாப்பா இருக்கிற வச்சிருந்தாலும் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பு வருகிறதோ, என்றைக்கு எனக்கு எல்லா இடங்களிலும் போன வானதூதர் அங்க எவ்வளவு இடையர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அங்க இடையர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அந்த இடையர்கள் மட்டும் தான் ஆண்டவர் போனார். அப்படின்னா இந்த மாதிரி லோகோஸ் தியான மையத்துக்கு வர்றது, இந்த மாதிரி தியானங்கள் அட்டெண்ட் பண்றது, பெங்களூருக்கு எல்லாரும் அட்டெண்ட் பண்றாங்க. பெங்களூருக்கு எல்லாரும் வந்து தமிழ்காரு. நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள்ல நம்ம என்ன செய்யறோம்? கடவுள் நம்மள ஆசை கொடுத்து நம்மளை அழைச்சு வந்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இடையர்கள் பேர் கிடையாது, ஆனா அந்த இடையர்கள் ஆண்டவரை வந்து சந்தித்தார்கள். ரெக்கார்ட்ல வந்துருச்சு, ரெக்கார்ட்ல வந்துருச்சு, இங்க பைபிள்ல வந்துருச்சு. அந்த இடையர்கள் ஆண்டவரை தேடி போனார், யார் நமக்கு தெரியாது. ஆனா தேடி போனவங்களுக்கு அன்னைக்கே ஆண்டவர் விண்ணரசில் இடம் கொடுத்து விட்டார். கைதட்டுதான், விண்ணரசில இடம் அவர்கள் கொடுத்து விட்டார். என்றால் ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, அவர்களை தேர்ந்தெடுத்ததுனால, அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சதுனால அவங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? கடவுளையே பார்க்கின்ற பாக்கியம். எல்லா இடங்களும் கிடைக்கல. இங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஜெருசலேம்ல அந்த இடத்துல எத்தனை இடங்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடையர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த காரியத்தை செய்ததினால அவர்களுக்கு கிடைத்தது விண்ணரசு.
அப்ப அதே போலதான் பெங்களூர்ல எத்தனையோ மக்கள் இருக்கையில, பெங்களூர்ல எத்தனையோ மக்கள் இருக்கையில நான் எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினாலும் அதை நீங்க பொருட்படுத்தி இங்க வந்திருக்கிறீங்க இல்லையா, அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசு என்னை ஆசீர்வதிக்க இந்த நாளை கொடுத்திருக்கிறாரு. இந்த பேக்ரவுண்ட்ல, இந்த பின்னணியில நாம் அந்த இறை வார்த்தை இப்ப வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அப்பொழுது அப்பகுதியில், நான் சொல்றது பதற்றப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம், நல்ல கவனி, நான் சொல்றது திரும்பி சொல்லுங்க. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். நல்லா புரியும், இது நல்லா புரிஞ்சுக்கணும், பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கணும். அவங்க காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி காவல் காத்துனாங்க? இன்னைக்கு லைட் இருக்குது, இன்னைக்கு லைட் இருக்குது, நம்ம எது என்ன செஞ்சுக்கிறோம், மொபைல்ல உடனே என்ன செய்யறோம், டார்ச். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டார்ச் லைட் தான் புஷ் பண்ணணும். நம்ம சின்னவங்களா இருக்கும் போது எங்க நைட்ல போனா என்ன இருக்கும், டார்ச் இருக்கு, அதை புஷ் பண்ணணும். எல்லாம் மொபைல்ல வந்துருச்சு, டக்குன்னு அடிச்சா என்ன செய்யும், மொபைல்ல டார்ச் வரும். ஆனா அன்றைக்கு இயேசுநாதர் பிறந்த நேரத்துல டார்ச்சும் இல்ல, ஒண்ணும் இல்ல, லைட்டே இல்ல. அவங்களுக்கு இருந்தது என்னது, தீயை மூட்டி அவர்கள் வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இரவெல்லாம் தீ மூட்டுறதுக்கு எவ்வளவு விறகு தேவை? ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து தீ மூடிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு விறகு தேவை? அவ்வளவுதான் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு வானதூதர் அனுப்பப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் முதல் வார்த்தை. இரண்டாவது என்னன்னா, திடீர் என்று சொல்லுங்க, ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பிரைஸ் தி லார்ட். மாதா கிட்ட வானதூதர் அனுப்பப்பட்ட உடனே, அதற்கு முன்பு வானதூதரை பார்க்காத அன்னை மரியாள் பேரச்சம் கொண்டாள். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து யாரோ ஒருத்தர் மேல இருந்து ஆகாயத்துல பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், பயம் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பைபிள் வார்த்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்லா நிறைய கொண்டாடி இருக்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நம்ம அர்த்தத்தை கொடுக்கணுமா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வானதூதர் திடீர்னு தோன்றார். அதுக்கு முன்னாடி வானதூதரை பார்த்தே கிடையாது. திடீர்னு நம்ம கிட்ட வானதூதர் தோன்ற எப்படி நமக்கு இப்ப பைபிள் பாஸ்னா நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. இது வந்து வானதூதர், நம்ம உடனே முட்டி போடணும், கொஞ்சம் நமக்கு அறிவு தெரியும். ஆனா அந்த காலத்துல இவ்வளவு அறிவு கிடையாது, பைபிள் கிடையாது. அந்த வானதூதர் தோன்றிய உடனே அவர்கள் பேரச்சம் கொண்டனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன அச்சம் இல்ல, ஒருவேளை உயிருக்கு பயந்திருக்கலாம், என்ன நடக்குன்னு தெரியல. திடீர்னு வந்த உடனே பார்த்த உடனே பயப்படுறாங்க. அந்த பயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அப்போ அந்த வானதூதர் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர்களிடம் அஞ்சாதீர்கள். சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க. 1 2 3. குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு பாத்துங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை தயவு செய்து நினைச்சு பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கைய நீ வைத்திருக்கிற தேவையை நினைச்சு பாருங்க. உன் கணவனுக்காக, உன் மனைவிக்காக, உடன் இருக்கிற நபர்களுக்காக, இரவு நேரங்களில் உறக்கம் வராமல் நீ பயப்படுற நேரங்களுக்காக, திகில்களுக்காக, பயங்களுக்காக
இந்த நேரத்தில் நம்ம அந்த பயத்தெல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய வல்லமை இந்த நேரத்தில் நம்ம நிரப்பப்படும் ஜெபிப்போம். எந்த பயம் என்ன அதிகமா ஆட்கொண்டிருக்கிறது? இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க, என் உள்ளத்தில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பயத்தையும் வேதனையையும் சஞ்சலத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த லோகோஸ் தியான மையத்திற்கு என் உடம்பில் இருக்கிற நோய்களையும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும், என் குடும்பத்தில் இருக்கிற கவலைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் வானதூதரை அனுப்பி அஞ்சாதீர் என்று சொன்னீரே. இடையர்கள் பயத்தோடு இருந்த வேளையிலே நீர் அவர்களுக்கு வானதூதரை அனுப்பி அஞ்ச வேண்டாம் என்று சொன்னீரே. இது என் குடும்பத்திலே நான் வைத்திருக்கிற இந்த பயம், எனக்கு இருக்கிற இந்த கவலை, எனக்கு இந்த வருடத்திலே நீர் அற்புதமாக சுகப்படுத்தி பெடப்படுத்தி எனக்கு அற்புதத்தை செய்யும். 2024 நான் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் இடையர்கள் ஆட்டை விட்டு உம்மிடத்தில் வந்தது போல எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட். இப்பவே ஆண்டவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இதான் நம்பிக்கை, இதான் நம்பிக்கை, இதான் நம்பிக்கை. நம்ம நம்பி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நேரத்தில் யாருக்காக நம்ம ஜெபிச்சோமோ, யாரை நினைத்து கண்ணீர் அடைகிறோமோ, யார் நினைத்து கவலை அடைகிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். 100 தலைவனை பார்க்கிறவங்க இறக்கின்ற தருவாயில் இருக்கிற மகனை வீட்டுல விட்டுட்டு நம்ம விட்டு போமா? யாராவது இருக்கிறான் விட்டு போமா? இல்ல, அவன் அங்கே விட்டுட்டு இயேசுநாதர் வந்து தெரிஞ்ச உடனே 1.5 நாள் நடக்கிறார். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆட்டோ எடுத்தா பெங்களூர்ல சீக்கிரமா நம்ம வந்து சேர்ந்துடுறோம். அன்றைக்கு அவரு தன் மகன் இறக்கும் தருவாயில் இருக்கிறவனை விட்டுட்டு 1.5 மணி நேரம் இல்ல, 1.5 நாள் நடந்து வந்திருக்கார். இதான் நம்பிக்கை, இதான் நம்பிக்கை. புரிஞ்சுக்கணும், இதான் நம்பிக்கை. எனவே விட்டுட்டு வராரு, ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் இறக்கும் தருவாயில் இருக்கிறான், நான் வருகிறேன் நான் சொன்னாரு. அதுக்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, நான் நீர் என்னுடைய வீட்டில் அடியெடுத்து வைக்க தகுதியற்றது, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். கைத்தட்டுமா? ஒரே ஒரு வார்த்தை. உன்னுடைய நம்பிக்கை ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னால் எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே அவருடைய சித்தம். ஒரு வார்த்தை ஜெபித்ததினாலே ஆண்டவருக்கு அற்புதமாக இந்த இடத்துல வைச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த ஆண்டவரை நம்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அஞ்சாதீர்கள். வானதூதர் சொன்ன வார்த்தை அஞ்சாதீர்கள் சொன்னார். உடனடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு, இதோ எல்லா மக்களுக்கும், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அந்த வருத்தம் வந்து எப்படி சத்தமா பேசியிருப்பார் பாருங்க. அப்படியே வானத்துல பெரும் லைட்டா இருக்கு, நினைச்சு பாருங்க. எல்லாமே இருண்டு கிடக்கு. இன்னைக்கு எல்லாம் லைட் எல்லாம் என்ன செய்யற? பெங்களூர் பாத்தீங்கன்னா, நேற்று நான் வந்தா பெங்களூர்னா பயங்கர பிரகாசமா இருக்கு. அந்த காலத்துல அந்த பிரகாசம் எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்குன்னா, வானதூதர் வந்த உடனே அந்த இடமே ஒளிமயமாயிருக்கும். நினைச்சு பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு எல்லாம் இருட்டா இருக்கு, வானதூதர் வராங்க. அது மாட்சின்னு சொல்ற மாட்சி, மிகப்பெரிய கடவுளுடைய மாட்சி அங்க வருது. அவங்க பேசுறாங்க, அஞ்சாதீர்கள், உங்கள் மாந்தர அனைவருக்கும், உங்கள் மட்டும் இல்ல உலகத்துக்கே ஒரு நற்செய்தியை நான் கொடுக்கிறேன். அந்த நற்செய்தி என்னன்னா பாருங்க, இன்று சொல்லுங்க, உங்களுக்காக தாவீதின்
ஊரில் என்னது பிறந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி என்னது? இன்று ஆண்டவராகிய மெசியா சொல்லுங்க என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் கைத்தட்டு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். அப்போ பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு செய்திகள், மாபெரும் நற்செய்தி, மீட்பு, இயேசுநாதர் பிறந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை கேட்ட உடனேதான் நீங்க எல்லாம் போங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் ஆடுகளை விட்டு ஆண்டவர் இயேசுவை தேடி சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்மள யாரை தேடி வந்திருக்கிறோம்? இந்த மீட்பு என்னன்னா, இங்கிருந்து நம்ம எங்க போறோம்னா, இந்த மீட்பு என்ன மீட்பை கொடுத்தாரு ஆண்டவர் என்பதை மத்தேயு எழுதின நற்செய்தியில 9ஆம் அதிகாரத்துல நாம் தெள்ளம் தெளிவாக பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசு எனக்கும் என் குடும்பத்திற்கும் மீட்பை கொடுக்கின்றார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இயேசுநாதர் 5-6 அற்புதங்களை செய்றார். இயேசுநாதர் மீட்பை கொண்டு வர மாபெரும் நற்செய்தி சொன்னோம் இல்லையா? அந்த நற்செய்தி என்னென்ன நற்செய்தி பார்த்தோம்னா, மார்க் எழுதின நற்செய்தியில 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 4-5 நற்செய்திகளை கொடுக்கிறாரு, நல்ல செய்தியை கொடுக்கிறாரு. முதலாவது என்னன்னா, முடக்கவாதமுற்ற ஒரு மனிதனை குணப்படுத்தி அவனை நற்செயல் செய்து நற்செய்தியாக்குறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது, ஸ்ட்ரோக் வந்து சின்ன வயசுல என்ன ஆயிடுறாங்க, முடங்கி போயிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊட்டியில ஒருத்தர் என்ன செய்யறாரு, கிறிஸ்துமஸ் தாத்தா பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு ஊட்டியில. எத்தனை பேர் பாத்தீங்க? டான்ஸ் ஆடிட்டு இருந்த கிறிஸ்துமஸ் தாத்தா திடீர்னு விழுந்தாரு, அதுக்கப்புறம் எழவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விழுந்த கிறிஸ்துமஸ் தாத்தா மீண்டும் எழவே இல்லை. முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை. போன வாரத்தில் நடந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய உயிர் நம்ம கையில இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நோய் வந்திருக்கிறது. எனவே இந்த முடக்கவாத நோயை என்ன செய்யறாரு, ஆண்டவருங்க குணப்படுத்துறாரு. அப்புறம் நம்முடைய உடம்பில் இருக்கிற எந்தெந்த பாகம் எல்லாம் செயல்படலையோ, எந்தெந்த பாகத்திலெல்லாம் நாம் நோயால் அவதிப்படுகிறோமோ அதையெல்லாம் நீ ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுவோமா? சொல்லுங்க. நான் சொல்றது, ஆண்டவரே என் உடலில் இருக்கிற எல்லா பாவங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 2:7 வரை நீர் முடக்கவாதமுற்றவரை குணப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உலகிலே முடக்கவாத நோயினாலே அவதிப்படுகிற எல்லா மக்களையும், என் உடம்பில் இருக்கிற எல்லா நோய்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தொட்டு ஆசீர்வதியும். என்ன சொன்னாங்க வானதூதர்? மீட்பர் பிறந்துள்ளார். என்னது? இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடக்கவாதத்தினால் அவதிப்பட்ட மகனுக்கு மீட்பை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, இரத்த போக்கினாலே 12 ஆண்டுகளாக வேதனையில் வாழ்ந்த ஒரு பெண்மணியை ஆண்டவர் குணப்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க, முதலியாவது முடக்கவாதம் உற்றவனை குணப்படுத்தி மீட்பை கொடுத்தாரு. சொல்லுங்க, முடக்கவாதம் உற்றவனை, சொல்லுங்க, நான் சொல்ல, முடக்கவாதம் உற்றவனை சரி செய்து குணப்படுத்தி மீட்பை கொடுத்தார். இரண்டாவதாக 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே வாழ்ந்த பெண்மணிக்கு ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். இந்த நேரத்தில் நாம் என்ன பார்க்கணும்னா, நம்ம குடும்பத்துல கண்ணை மூடுங்க, நம்ம குடும்பத்துல பல ஆண்டுகளாக, ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆண்டுகளாக நாம் அவதிப்படுகின்ற பிரச்சனைகளை கொண்டு வரும். 1 வருஷத்துல 2 வருஷத்துல ஜெபிச்சு நம்ம டயர்டா இருக்கலாம். அது போலத்தான் 12 ஆண்டுகளாக தனக்கு சுகம் வேண்டும் என்று சுகத்திற்காக பல மருத்துவர்களிடம் சென்று தனக்கு இருந்ததெல்லாம் செலவழிச்சிட்டு, கண்ணை மூடுங்க, யாரையும் பார்க்க வேண்டாம், கண்ணை மூடுங்க, கடவுள் சொல்றதை நம்ம கேட்கணும். அவங்க இருந்ததெல்லாம் செலவழிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட இரத்த போக்கினாலே வாழ்ந்த ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்தவுடனே அவருடைய ஆடையை நான் தொட்டால் போதும் நலம் பெறுவேன் என்று நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீ கண்ணீரோடு வேதனையோடு பல ஆண்டு இப்போ நமது ஆலயத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, வேதனையோடு உட்கார்ந்து, இன்னைக்கு விடுதலை கிடைக்குமா, நாளைக்கு விடுதலை கிடைக்குமா, இன்னைக்கு நல்லது நடக்குமா, நாளைக்கு நல்லது நடக்குமான்னு கண்ணீரோடு இரவுகளை நாம் கழித்திருப்போம். இந்த திருவிழியத்துடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய ஆடையை நான் தொட்டால் போதும் நலமடைவேன் என்று ஆண்டவரை தொட்டதை போல நீங்களும் உடல்ல இருந்து ஆண்டவரை தொடுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். பல ஆண்டுகளாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கு விடுதலை வேண்டும். அதுதான் மீட்பு, அதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மீட்பு. அந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் நம்பி, மாபெரும் செய்தி உங்களுக்கு சொல்றேன், நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், இயேசு உனக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறாரே, நாம் மீட்படையணும். சொல்லுங்க, ஆண்டவரே, பல ஆண்டுகளாக என் குடும்பத்திலே நான் வைத்திருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், இயலாமைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்துல இந்த இறை வார்த்தையை நம்பி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க ஜீசஸ். இயேசுவே, உம்மை நம்புகிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக நாம் பார்க்கிறது என்னன்னா, முதல்ல முடக்கவாத நோயை குணப்படுத்துறாரு. இரண்டாவது, பல ஆண்டுகளாக வேதனைப்பட்ட இரத்த போக்கில் இருந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை குணப்படுத்துறாரு, அவங்களுக்கு மீட்பு கொடுக்கிறாரு. மூன்றாவது, ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாருன்னா, சிறுமியை உயிர்த்தெழ செய்கிறார். இறந்து போய் கிடந்த, சாதாரணமான இறந்து போயிட்டான், செத்தே போயிட்டான், இறந்து போய் கிடந்த ஒரு சிறுமிக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18, 23 26 வரை உள்ள வசனங்கள்ல இங்க பார்க்கிறோம், சிறுமியை ஆண்டவர் உயிர்த்தெழ செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசு என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவர். இந்த நேரத்துல ஒருவேளை நம்ம உடல் நோய், நமக்கு வர இருக்கிற நோய் ஒருவர் நம்மளை சாவர நிலைமை கொண்டு போகலாம். ஆனா இந்த நேரத்தில் நாம ஜெபிச்சோம்னா ஆண்டவர் நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். குறிப்பாக மருத்துவமனையிலேயோ நம்ம வீட்டுகளிலேயோ கேன்சர் நோயினால, பலவிதமான நோய்களினால உலகத்துல இறந்து விடுவார் என்று சொன்ன நபர்கள் எல்லாம் நேரத்தில் கொண்டு வரும். அது யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கடவுள் அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுப்பார்.
குறிப்பாக ஒரே மகனை வைத்துக் கொண்டு இறக்கும் தருவாயில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பெற்றோர்களை ஒப்புக் கொடுப்போம். ஒரே மகனை வைத்துக் கொண்டு அவர் போனா திரும்பி வருவானா, நல்ல முறையில் திரும்பி வருவானா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். இந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு, அந்த நபர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். நான் சொன்னது ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற, இறக்கும் தருவாயில் இருக்கிற எல்லா நபர்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு உமது அருளை நிரம்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக இங்க பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்கான ஒரு மீட்பு கொடுக்கிறார். மிகப்பெரிய நற்செய்தி இல்லையா? இறந்த ஒருத்தரை உயிர் கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு நற்செய்தி. நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். வானதூதர் உங்களுக்கு ஒரு மீட்பரை கொண்டு வந்திருக்கிறார் சொல்றாங்க பாருங்க. இதுதான் நடக்குது. வானதூதர் சொன்னதை ஆண்டவர் செயலாக்கம் செய்கிறார், செய்து காமிக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றி காமிக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வையற்ற இருவருக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கிறார். அதே 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். 27 இருந்து 31 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, 2 பார்வையற்ற நபர்கள் இயேசுநாதர் வரார் அவங்களுக்கு தெரியுது. தெரிந்த உடனே அவங்க கத்துறாங்க, தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். நல்லா நினைச்சு பாருங்கம்மா, நல்லா நினைச்சு பாருங்க, நிலைமை நினைச்சு பாருங்க. இயேசுநாதர் போறாரு, நடந்து போறாரு, அவர் பின்னால் நிறைய பேர் போறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு கண்டுதல எப்படி நடந்து போயிருவோம் பாருங்க. தாவீது மகனே எனக்கு இறங்கும், தாவீது மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே போனார்கள். அவர் வீடு சேர்ந்ததும், அவர் இருந்தது ஒரு வீட்டுக்கு போறாரு. அவன் விடவே இல்லை, கூடவே போறான், விடவே நடந்து போறான், கத்திக்கிட்டே போறான். வீடு சேர்ந்ததும் இந்த பார்வையற்றோர் அவரிடம் வந்தனர். எப்படி வந்திருப்போம் பாருங்க, நினைச்சு பாருங்க. நம்ம பார்வை இருக்கும் போது நேரா போய் ஆண்டவரை உட்கார்ந்துடலாம். வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா, தயவு செய்து வழி விடுங்கப்பா. அவன் என்னென்ன சொல்லியிருப்பான்? இயேசுநாதர் அவமானம் பார்க்கறது ஆசைப்பட்டான், இயேசுநாதர் அவமானம் பார்க்கறது ஆசைப்பட்டான். எல்லாம் கூட போறாங்க, அவன் பின்னாலேயே போயிருக்கான். நினைச்சு பாருங்க, அவனுடைய உள்ளத்தை நினைச்சு பாருங்க. பின்னாலே போயிருக்கிறான், இயேசுநாதர் உட்கார்ந்த இடத்துக்கே போயிட்டான். நீங்க பாக்குறீங்க இல்லையா? பூசை முடிஞ்ச உடனே எனக்கு பிளஸிங் வராங்க இல்லையா? பாக்குறவங்கள பெரிய லைன் நிற்கும். எவ்வளவு ஏக்கத்தோட நம்ம வரோம். ஃபாதர் எனக்கு தலை மேல கை வைக்கணும், ஜெபிக்கணும், எனக்கு அற்புதம் நடக்கணும் அப்படி நிக்கிறோம் இல்ல? இப்படி சாதாரணமா இருக்கிற குருக்களுக்கு இப்படின்னா, உலகத்தை படைச்ச ஆண்டவரை பார்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. அதில் அவன் என்ன செய்யறான்? 2 பேரும் கிட்ட போயிட்டான், ஆண்டவர்கிட்ட போயிட்டான். கண்ணு தெரியாத 2 பேரு ஆண்டவர்கிட்ட போயிட்டான். உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யறான் பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து, அருமையான வார்த்தை, இயேசுநாதரால பார்க்க முடியுது, ஆனா கூடுதலான எக்ஸைஸ்னால பார்க்க முடியுது. நினைவு நினைச்சு பாருங்க. இயேசுநாதர் அவங்கள பார்க்கிறாரு, ஆனா அவங்க இயேசுநாதரை பார்க்க முடியுதா? முடியல. இயேசுநாதர் அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ வைத்திருக்கின்ற இயலாமை, உன்னுடைய வாழ்க்கையில உலகமே உங்களுக்கு நடக்காதுன்னு நினைச்சது. எத்தனையோ பேர் அவனை கேவலமா நினைச்சிருப்பான் இல்லையா? பிச்சை எடுத்து இருப்பான். எத்தனையோ பேர் அவனை கேவலமா பார்த்திருப்பாங்க. உன்னை என்னையும் நிறைய பேர் கேவலமா பார்ப்பாங்க. உன்னை என்னை மத்த என்ன செய்வான்? கேவலமா நினைப்பான். மத்தவன் நினைக்கிறது முக்கியம் இல்ல.
மத்தவங்க நினைக்கிறது நம்மளை பத்தி முக்கியம் இல்ல, ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அதுதான் முக்கியம். Praise the Lord. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அதுதான் முக்கியம். நம்ம என்ன நினைக்கிற வாழ்க்கையில மத்தவங்கள பத்தியே நினைச்சு செத்து போயிடுறோம். நம்ம என்னைக்கு ஆண்டவர் என்ன பற்றி என்ன நினைப்பார் நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். Praise the Lord. வாழ்க்கையில நம்ம என்னைக்கு நம்ம மற்றவன் என்ன பத்தி நினைக்கிறான்னு முக்கியம் இல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, இவன் ஒரு குடிகாரன், இவன் பைத்தியம் ஆயிட்டான், போதன பிரியன் என்று மக்கள் அவரை பலவிதமாக ஏளனமாக பேசினார்கள். அதனால்தான் இதை கேட்ட உடனே அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தேடி போற உண்மையாவே நடந்துருச்சா அவன் சொன்னதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? உன்னை பார்க்க உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய சகோதர சகோதரிகளும் தேடி வந்திருக்கிறாங்க. அங்க போன ஆனந்த சொல்றாரு, யார் என்னுடைய அம்மா, யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய சகோதரி? இறைவனின் வார்த்தையை கேட்டு, கேட்டுடுங்க, இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் என்னுடைய சகோதரனும் தாயும் தந்தையும் ஆவார்கள். அப்புறம் மாதா அதை செய்தார்கள். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவமானங்களை தாங்குகிற நபர்களாக நாம் மாறுகிறோமோ, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க முக்கியம் இல்ல, ஆண்டவர் தான் முக்கியம், அதற்காக நான் எதையும் செய்வேன் துணிகிறோமோ, அன்னைக்குதான் தூய ஆவியானவர் உங்ககிட்டயும் என்கிட்ட இருக்கிறாரு. எத்தனை புடவை கட்டுறோம், எத்தனை ஜிமிக்கி போடுறோம், எத்தனை கலர் கலர் வாட்சி கட்டுறோம், எத்தனை கலர் கலர் ஷூ போடுறது முக்கியம் இல்ல. ஆனா கடவுள் முன்னாடி நான் இந்த குருடன்களை போல நம்பி வரணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவரோடு நடந்து சென்ற இந்த குருடர்கள் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே சென்று விட்டார்கள். நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டவுடனே அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஆம் ஐயா. வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயான்னு யார சொல்லுவோம்? நம்ம யார அதிகமா நேசிக்கிறவங்கள, மரியாதை கொடுக்கிறவங்களுக்கு, யார அதிகமா மரியாதை கொடுக்கிறோமோ அவங்கள நம்ம ஐயான்னு கூப்பிடுவோம். இவங்க இயேசுநாதர் ஐயான்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, வேற யாருமே எங்களுக்கு இல்ல. சகோதர சகோதரிகளே, பல வேளைகளிலே உன்னுடைய அம்மா, உன்னுடைய அப்பா, நீ கணவனாக ஏற்றுக்கொண்ட நபர், உனக்கு பிறந்த ஒரு குழந்தை, உனக்கு பிறந்த ஒரு 10 குழந்தை கூட உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை மதிக்காமல் போகின்ற தருணங்கள் கண்டிப்பாக வரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உணர்வுல வரும்போது பேச்சு நம்ம தானா வரும். சாதாரண டாக் இல்ல, நம்ம கண்ணீர் வேதனை எல்லாம் புரிந்து கொள்கிற டாக். ஐயா வார்த்தை சொல்லிட்டாரு, பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்து தெரியுது எத்தனை கண்கள்ல கண்ணீர் இருக்குது. எவ்வளவு வேதனையோடு குழந்தைகளை வளர்க்கிறோம் இல்லையா? எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி குழந்தைகளை வளர்க்கிறோம் இல்லையா? அந்த குழந்தைங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது, இப்போ ஓரமா உட்காருனா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறவங்க இந்த குருடர்கள். சமுதாயத்தில் ஒரு ரெகக்னிஷன் இல்ல, யாரை கூட மனுஷரை மதிக்கிறது இல்ல. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அவன் என்னைக்கு குருடனா அன்னைக்கு இருந்து காலையில் இறந்ததுல இருந்து போய் தூங்குற வரைக்கும் மத்தவங்களே சார்ந்து இருக்கணும். மற்றவங்களே சார்ந்து இருக்கணும். அதனாலதான் இங்க இருக்கிற வார்த்தை ஐயா. இந்த ஐயா என்ற வார்த்தையில பல அர்த்தம் இருக்குது, வேற வழியே இல்லை எங்களுக்கு. நீங்க தான் இந்த வாழ்க்கை கொடுக்கணும், நீ தான் பார்வை கொடுக்கணும்னு அந்த சொன்ன ஐயா என்கிற வார்த்தையிலே அதிகமான நம்பிக்கை இருக்கிறது.
அங்கே அவர்களுடைய கண்ணீரை, வேதனையை, துன்பத்தை பார்த்த இயேசு அவர் சொல்லுகிற வார்த்தை, பின்பு அவர்கள் கண்களை தொட்டு, கைத்தட்டுமாய் தான். என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வேதனையோடு இருக்கும் பொழுதும், கஷ்டத்தோடு இருக்கும் போதும் இயேசுவை தேடி, தாவீதின் மகனே எனக்கு இரக்கம், தாவீதின் மகனே எனக்கு யாருமே இல்ல, தாவீதின் மகனே என் குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்கல என்று ஆண்டவரின் அருகிலே சென்று அவரிடத்திலே நாம் ஐயா எனக்கு உதவி செய்ய கேட்கும் பொழுது அவர் உன்னை தொடுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே அவளை தொட்டாருன்னா எவ்வளவு பாக்கியம் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்களால இயேசு கிறிஸ்துவை தொட முடியாது, பார்வை இல்லை, எனக்கே கண்ணு கலக்குது. அவன் நினைச்சா கூட இயேசுவை தொட முடியாது என்றால் அவனுக்கு கண்ணு தெரியல. இதை புரிந்து கொண்ட இயேசு அவர்களை தொடுகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த தொடுதல் சாதாரணமான தொடுதல் அல்ல. இந்த தொடுதல் சாதாரணமான தொடுதல் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டார், சுகம் பெற்றார். இதோ இயேசு கிறிஸ்துவை அவர் தொட விரும்பினார் என்று அவர் பார்க்க முடியுது. இந்த ரெண்டு நபர்களுக்கு பார்க்க முடியாத நபர்கள், இயலாமல் இருக்கிறார்கள். இதை அறிந்து கொண்ட இயேசு அவர்களை தொட்டார். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். Praise the Lord. Praise the Lord. வேதனையா, கலக்கமா, துன்பமா, நோயா, இரவில் உறக்கம் இல்லையா? ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மீட்பு. இதான் கிறிஸ்துமஸ். சும்மா புது துணி போட்டு போறதுல கிறிஸ்துமஸ் இல்லை. நான் பழைய துணியை போட்டு போனா கூட என்னுடைய இடத்துல உள்ளத்துல ஆண்டவர் இருந்தார்னா நல்லது. அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். என்னைக்கு இயேசுநாதர் எனக்கு உள்ளத்துல வராரோ, சின்ன குழந்தைங்களுக்கு ஓகே, நம்மள சின்ன பிள்ளை இருக்கும் போது நமக்கு என்ன இருக்கும், நமக்கு அந்த ஆசை இருந்திருக்கும். இப்ப நம்ம வளர்ந்தாச்சு. உள்ளத்துல இயேசுநாதர் பிறகுறதா உண்மையான கிறிஸ்துமஸ். உள்ளத்துல இயேசுடைய வல்லமை வர்றதா உண்மையான கிறிஸ்துமஸ். உள்ளத்துல இயேசுநாதர் வல்லமை நமக்கு வந்த போது, நாம் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நம்ம யாருக்காக இறக்கப்படுறோமோ அன்னைக்குதான் உண்மையான கிறிஸ்துமஸ். என்னைக்கு நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அன்னைக்குதான் உண்மையான கிறிஸ்துமஸ். என்னைக்கு நம்ம பல வருஷமா பேசாம இருந்து அண்ணன் நோக்கி ஆனா ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றோம், அன்னைக்குதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஏன்னா அந்த கிறிஸ்துமஸ் தான் ஆண்டவர் விரும்புறாரு. அந்த கிறிஸ்துமஸ் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஒருவேளை உன்னுடைய அண்ணனோ, உன்னுடைய மகனோ, உன்னுடைய சகோதரனோ, சகோதரியோ இந்த தியானத்துக்கு வரல, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அவங்கள நீ கவலைப்படாத, நீ ஜெபிச்சுட்டு இந்த கிறிஸ்துமஸ்க்கு போன் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ சொல்ற வார்த்தையில நீ சொல்ல அந்த ஆண்டவருடைய வல்லமை வந்தா என்ன நடக்கும்? நீங்க தான் லோகோஸ் வந்திருக்கீங்க, நீங்க தான் லோகோஸ் வந்து நிற்கிறீங்க. அவங்க வரல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் போல அங்க இருந்த ஒரு குழுமம் இணைத்து ஆண்டவர் போனார். அவங்க ஆண்டவரை தேடி வந்தாங்க. நம்ம இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், லோகோஸ் மையத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த லோகோஸ் மையத்துல பலவிதமான அற்புதம் நடக்கிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதோ இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்திலும் இருக்கிற அருட்தந்தைகள் வழியாகவும் நிறைய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நற்செய்தி, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா எனக்கு சக்கேவி போல மாற்றத்தை உண்டாக்குகின்ற கிறிஸ்துமஸாக மாறணும். எனக்கு நற்செய்தியை நான் எடுத்து செல்கிற நபராக நான் மாறணும். என் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், கலக்கங்கள், இயலாமைகள், ஏமாற்றங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு கூட நான் கிறிஸ்துமஸ ஆண்டவர் என்னோடு இருக்கிறான்னு கொண்டாடணும். அன்னைக்கு நம்ம கண்டிப்பா வெற்றியை காண முடியும். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா
நம்ம அனைவருக்கும் அர்த்தத்தை கொடுக்கிற விழாவில் நாம ஜெபிப்போம். குறிப்பாக இறை இறக்கத்தை ஜெபத்தை ஜெபிச்சு நம்ம அந்த ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நற்செய்தி சொல்லுங்க, மாபெரும் நற்செய்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மாபெரும் நற்செய்தி. எனக்கு ஆண்டவர் கொடுப்பார், மீட்பை கண்டிப்பாக கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். முடக்கவாத முற்றவனுக்கு ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். இரத்த போக்கினாலே வாழ்ந்த பெண்மணிக்கு ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். இறந்த சிறுமிக்கு ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். இதோ குருடர்களுக்கு ஆண்டவர் மீட்பை கொடுத்தார். இவையெல்லாம் இறை செய்தியாக ஆண்டவர் எனக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு முன்பாக கொடுத்திருக்கிறார். நானும் நம்புறேன், கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டிலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எனக்கு மீட்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான தீமையான செயல்களை நான் எடுத்து போட்டு நற்செய்தியாளராக, அன்பின் கருவியாக, சமாதானத்தின் கருவியாக நான் மாறுவேன். கடைசியா நம்ம ஆராதனை பார்க்க போறதுனாலக்கா நம்ம மற்றவர்களுக்கு மாற வேண்டிய நற்செய்தி என்னன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நற்செய்தியை நம்ம வாங்கிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நற்செய்தியை மற்றவங்களுக்கு நம்ம மாறணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். அதான் நம்ம நற்செய்தியை மற்றவங்களுக்கு மாறுறது.